ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ போக முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலானது என் பொண்ணோட பர்த்டே. அதான் உங்ககிட்ட என்னோடய ஹாப்பினஸை ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இனி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெனாஸ் பிளஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாரியோட பார்டரில் நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறது தான். இது வந்து நார்மல் ஃபுல் கிளாத் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணாமல் அந்த எட்ஜிங்கில் பண்ண போகிறோம். இதுதான் அந்த சாரீ. ஒரு செரி ரெட் கலரில் ஒரு காப்பர் கலர் சரி த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரிப்பட்ட ஒரு பார்டர் வச்ச சாரீ தான். இதில் க்ரீன் கலரில் அங்கங்கேயே புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரீக்கு தான் நம்ம வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறோம். எம்ப்ராய்டரினா நம்ம வந்து ஹேண்ட் ஒர்க்கில் உள்ள கிளாத்துக்கு இன்சைடில் பண்ணாமல் அந்த எண்டில் எட்ஜிங்கில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, இந்த சாரீ கலரில் அந்த சில்க் த்ரெட் ஒன்று ப்ளஸ் அந்த புட்டாஸில் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த புட்டாஸ் கலரில் ஒன்று. ஸோ இந்த ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நான் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இது வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நீடில் போகிற மாதிரியான த்ரெட்டும் நான் அதுக்கு வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம சின்ன ஒர்க் பண்ணுறதா இருந்தால் 6 ஸ்ட்ராண்ட்ஸில் எடுப்போம். இது வந்து நான் 8 ஸ்ட்ராண்ட்ஸில் இதுக்கான த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பார்டர் இப்படி தான் பெரிய பெரிய டிசைனாக போட்டிருக்காங்க. பூ டிசைன் அண்ட் லீஃப் போட்டு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இதுக்கு எண்டில் நான் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்தா இது வந்து ஹைலைட் ஆகாது. ஆல்ரெடி நான் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த எட்ஜிங்கில் நம்ம இந்த லேஸ் இருக்கும் இல்லையா, அட்டாச் பண்ணால் இப்படி இருக்கும், அந்த ஃபீல் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது ரேண்ட் எம்ப்ராய்டரின்னு வாங்க. நான் ஆல்ரெடி இதே ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாக சிங்கிள் ஒர்க் பண்ணியிருக்கேன். சிங்கிள் லேஸ் அட்டாச் ஆகிற மாதிரி. இது டபுள் ஒர்க். நீங்கள் அது பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய லிங்க் கொடுக்குறேன். என்னோடய அதர் வீடியோஸ்க்கும் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ஒர்க்கை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ரேண்ட் எம்ப்ராய்டரி தான் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்ன கலர் த்ரெட் எடுத்திருக்கேன்னா க்ரீன் கலர் தான் முதல்ல எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த பார்டர் ரெட் கலரில் இருக்கிறதுலன்ட்டு ஸோ இதை வந்து நான் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை நான் இப்போ 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். இதை வந்து நான் உள்ளால கொடுக்குறேன். உள்ளால கொடுத்து ஃபஸ்ட் அடியிலோடு நான் த்ரெட் எடுக்கிறேன். இப்போ நான் எங்கே நூலை வெளியில் எடுத்தனோ அதே இடத்துல நீடில் வச்சு உள்ளால விட்டுட்டு அதே இப்போ நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த நூல் அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு தடவை அந்த நீடில் சுற்றி எடுக்கிறோம். ஆன்டி கிளாக் வைஸில் இல்லை, டைட்டாக அதே இடத்துல ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி அந்த நூலை இந்த ஊசியை வெளியில் எடுத்துடுறோம். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு நாட்டு கிடச்சிரும். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இதே இடத்துல நம்ம 2 பீட்ஸ் நம்ம அந்த காப்பர் கலர்லையும் அந்த க்ரீன் அண்ட் ரெட்டில் வச்சுருந்தோம்ல பீட்ஸ், ஸோ அந்த கலரில் நான் அந்த பீட்ஸ் 2 பீட்ஸு கோர்த்து அந்த சுகர் பீட்ஸ் கோர்த்து அதில் வந்து கொஞ்சம் ஒரு 0.5 சென்டிமீட்டர்களுக்கு இடம் விட்டு அதில் இதே மாதிரி இன்னொரு ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இந்த கேப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் கொஞ்சம் ரேண்ட் எம்ப்ராய்டரி பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதில் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த 0.5 சென்டிமீட்டரில் நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டு அந்த ஸ்பேஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதில் வந்து இதே நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த நூல் நம்ம 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறதுனால என்னன்னா அப்பப்போ தெத்து பிடிக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் இழுத்து விட்டு செஞ்சோன்னா நமக்கு இந்த அங்கங்கே நாட் விழுதுறது ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறேன், அந்த நடுவில் ஒரு கேப் வந்துச்சு இல்லையா, அந்த நாட் போடுறதுக்கு 2 நாட்டுக்கும் இடையில. ஸோ அதுக்கு இன்பிட்வீன்லேயே நூலை விட்டு கிளாக் வைஸில் ஒரு சுற்றி எடுக்கிறேன். அது என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் நாட் போடுறதெல்லாம் போட்டோம் இல்லையா, இப்போ வந்து பிட்வீனில் நான் அந்த த்ரெட்டை விட்டு கிளாக் வைஸில் ஒரு தடவை சுற்றி எடுக்கிறேன். இதே மாதிரி பக்கத்தில் நெக்ஸ்ட்டும் அதாவது ஒரு நாட்டுக்கு மேலே இந்த நாட் வராதது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப அதே மாதிரி கிளாக் வைஸில் சுற்றி எடுக்கிறேன். இனி என்ன பண்ணுறேன், இந்த 2 சுற்றி போட்டு 2 நாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்பிட்வீனில் நெக்ஸ்ட்டு லேயர் வர மாதிரி இந்த 2 நாட்ஸுக்கும் இடையில வந்து இந்த நீடில் உள்ளால விட்டு கிளாக் வைஸில் சுற்றி வெளியில் எடுக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஆன்டி கிளாக் வைஸில் நீடில் சுற்றி நாட் போட்டோம். அதுக்கப்புறமா பீட்ஸு போட்டு திரும்பவும் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிறோம் 2 வாட்டி. அந்த 2 வாட்டி நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் போடுறது நாட்ஸு. அது வந்து நூல் டைட்டாக இருக்கிறது. இனி வந்து லேயர் பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம கிளாக் வைஸாக சுற்றுறோம். அந்த 2 ஆன்டி கிளாக் வைஸ்க்கு இன்பிட்வீனில் கொடுக்குறது வந்து கிளாக் வைஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அது மாதிரி நம்ம ஒரு 4 டைம்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நாட் போட்டுக்கிறோம். அதுக்கு இன்பிட்வீனில் அந்த 4 நாட்ஸுக்கும் இன்பிட்வீனில் 2 நாட்ஸுக்கும் இன்பிட்வீனில் நம்ம கொடுக்கும்போது கிளாக் வைஸில் சுற்றி எடுக்கிறோம். அதை வந்து 2 டைம்ஸ் சுற்றி நம்ம எடுக்கும்போது அந்த லேயர் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி 2 டைம்ஸ் சுற்றி எடுக்கிறோம், கொஞ்சம் ஹைட்டாக வர்றதுக்காக. ஸோ இது கொடுத்து ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி டைட்டாக நம்ம சுற்றி எடுக்கிறோம். ஸோ 4 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் நாட் போடுறோம். ஒவ்வொரு வாட்டி போடும்போதும் நெக்ஸ்ட் நாட் போடுறதுக்கு முன்னாடியே இந்த லேயர் பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம
அதுக்கு மேலே 2 டைம்ஸ் சுற்றி கிளாக் வைஸ்லேயே சுற்றி எடுத்துக்கிறோம். ஸோ இதே தான் இந்த ப்ரொசீஜர், இதே தான் நம்ம ஃபுல்லாக பண்ணணும். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு. ஸ்லோ ப்ராசஸ், நியர்லி ஒரு 1 வீக் எடுக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம மெதுவாக டைம் எடுத்து மெதுவாக பண்ணும்போது 1 வீக் எடுக்கும். ஸோ பட் அந்த நாட்டு ரொம்ப சிம்பிள் தான். அதை நாட் போடும்போது ஆன்டி கிளாக் வைஸ், லேயர் பில்ட் பண்ணுறது வந்து கிளாக் வைஸில். அதே தான் நம்ம 4 டைம்ஸ் போட்டு சிம்பிளாக முடிச்சிடுறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி இது வந்து நம்ம பீட்ஸ் போட்டு இந்த சாரியில் நான் வந்து ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணுறேன் க்ரீன் கலரில். நெக்ஸ்ட் லேயர் என்ன பண்ணுவேன், ரெட் கலர் வச்சு பீட்ஸ் இல்லாமல் நான் அது லேயராக பில்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் லேயர் ஆட்டு அந்த பீட்ஸ் போட்டு பண்ணுறது தான் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வீடியோவில் போட்டிருக்கேன். நான் சொன்னேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பீட்ஸ் போட்டு பண்ணுறேன். செகண்ட் லேயர் கொடுக்குறது பீட்ஸ் இல்லாமல் பண்ணுவேன். அது வந்து ரெட் கலரில் கொடுக்க போகிறேன், இந்த சாரியோட கலரில் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் 4 நாட்ஸ் போட்டு முடிச்சுட்டேன். இனி வந்து அதை இதை டைட் பண்ணி, இப்போது அது அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி டைட்டாக, அந்த நாட் வெளியில் வராதது மாதிரி டைட்டாக போட்டு முடிச்சிடுறேன். ஸோ எனக்கு அது பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி இனி நெக்ஸ்ட்டு திரும்பவும் நான் 2 பீட்ஸ் அதுக்குள்ளால் கொடுக்க போகிறேன். அப்படியே இதே சேம் டிஸ்டன்ஸில் நான் கண்டினியூ பண்ணி போட்டு போகிறேன். பாருங்கள், இப்போ நான் 2 பீட்ஸ் போட்டுட்டேன். இந்த க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் நான் போட்டிருக்கேன். டைட்டாக அந்த நாட்க்கு பக்கத்தில் போகிறது மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதே கேப்பில் நம்ம வந்து அந்த நீடில் போட்டு ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம அதை சுற்றி டைட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இடம் நமக்கு நாட்டு வந்து டைட்டாக நமக்கு வந்துடுச்சு. பர்டிகுலர் அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு விட்டுருக்கோமோ அதே டிஸ்டன்ஸில். இனி என்ன பண்ண போகிறேன், அந்த 2 நாட்ஸுக்கு இன் பிட்வீனில் இருக்க கேப்புக்குள்ளால நீடில் விட்டு அதை நான் என்ன பண்ணுறேன், சேம் ஆன்டி கிளாக் வைஸில் போட்டு அங்கே ஒரு நாட் போட்டுக்கிறேன். இதுவும் எனக்கு நாட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் போட போகிறதும் நாட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 நாட்ஸ் போட்டுட்டு அந்த 2 நாட்ஸுக்கு நடுவில் நான் என்ன போகிறது தான் அந்த கிளாக் வைஸில் போடுவேன். ஸோ இது நம்ம நாட் போட்டேன். இப்போ வந்து அதுக்கு மேலே லேயர் பில்ட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லேயர் நம்ம பில்ட் பண்ணுறது தான் ஹைட்டு. இது பார்த்திங்களா, ஈக்குவல் ஹைட்டில் வரணும். ஸோ இப்போது ஃபைனலாக ஒன்று கூட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 பீட்ஸ் போட்டாச்சு. சேம் டிஸ்டன்ஸில் நான் அந்த நீடில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பியாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஆன்டி கிளாக் வைஸில் போட்டு நாட் பண்ணுறேன். எப்போவுமே நூலில் நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் போட்டு எடுக்கும்போது அது வந்து நாட் ஆட்டு மாறிடும், நமக்கு இருக்குமா அது நாட் ஆட்டு மாறிடும். இப்போ நான் இந்த பீட்ஸ் இந்த பக்கம் நல்லா இழுத்து தள்ளி விட்டுட்டு இன் பிட்வீனில் இருக்க கேப் வழியாக, அந்த நீடில் நாங்கள் ஸ்டிச் பண்ணல, கேப் வழியாக உள்ளால விட்டு அதை வந்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ எப்படியுமே ஆன்டி கிளாக் வைஸ் போட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறோம். இனி திரும்பவும் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டி கூட அப்படி சுற்றி எடுத்துகிட்டா நமக்கு வந்து நடுவில் லேயர் பில்டப் பண்ணுறதுக்கான பிளேஸ் கிடச்சிரும். ஸோ 2 நாட்ஸுக்கு இன் பிட்வீனில் நம்ம த்ரெட்டை விட்டு அதை வந்து 2 டைம்ஸ் நம்ம கிளாக் வைஸில் சுற்றி எடுக்கும்போது நமக்கு லேயர் பில்டப் ஆகிடும். இப்போ இந்த நான் நாட் போடுறேன், இன் பிட்வீனில் திரும்ப நம்ம நீடில் விட்டு இந்த நூலை கிளாக் வைஸில் நான் சுற்றி எடுக்கிறேன். 2 டைம்ஸ் நம்ம இந்த கிளாக் வைஸில் அந்த நூலை சுற்றி எடுக்கும்போது நமக்கு ஹைட் கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஹைட் வேணுமோ அதை நம்ம சுற்றி எடுக்கிறோம். ஸோ இந்த சுற்றி போட்டு இந்த நாட் போடும்போது கொஞ்சம் இது கவனமாக பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மேலே இந்த கீழே வரதுக்கு முன்னாடி மேலே நாட் விழுந்துருச்சுன்னா நமக்கு அது கொஞ்சம் ஃபுல் த்ரெட் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக போடணும். ஸோ நார்மலாக 2 டைம்ஸ் போட்டு நம்ம ஹைட்டு பில்டப் பண்ணுறோம். 4 டைம்ஸ் நாட் போட்டு நம்ம அந்த லேயருக்கு நாட் போடுறோம். விட்டு ரெடி பண்ணுறோம். இது வந்து ஹைட் ரெடி பண்ணுறோம். ஓகேவா, அந்த இது போட்டு 2 டைம்ஸ் கிளாக் வைஸில் போட்டு ஹைட் ரெடி பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நம்ம 4 டைம்ஸ் இங்கே முடித்து அந்த லேயரை நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்காக முடித்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்காக நம்ம முடிச்சு இந்த க்ரீன் கலரை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துரும். இது நீங்கள் வேறு கலர் பீட்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை பீட்ஸ் இல்லாமல் நார்மலாகவே ட்ரை பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கூட இந்த பெருசாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 4 இல்லை கொஞ்சம் 5-6ன்னு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டு இந்த நாட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நான் முடிச்சிருக்கேன். இது மாதிரி ஃபுல் சாரீக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லேயர் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் லேயர் முடிச்சதுக்கான அவுட்புட். பாருங்கள், நீட்டாக அதுவே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லேயர் முடித்தாலே நல்லா தான் இருக்கும். நான் என்னென்னா இந்த க்ரீனுக்கு மேலே இப்போ இந்த புட்டாஸ் கலரில் தான் நம்ம க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இனி செகண்ட் லேயர் நம்ம ரெட் கலர் இந்த சாரீ கலர் வச்சு கான்ட்ராஸ்ட் நம்ம திரும்ப ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். நம்ம நார்மலாக இங்கே டிஸ்டன்ஸ் வச்சு 0.5 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சு எடுத்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் பில்டப் பண்ணியிருப்போம். அந்த கேப் வந்து சாரியே பேஸாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, நம்ம மேலே வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் லேயரில் நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மிடில் பியோஸ் பண்ணி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் என்னென்னா உங்களுக்கு நூலெல்லாம் இன் பிட்வீனில் வந்து தீந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு லேயர் ஒவ்வொரு டிசைனுக்கும் நெக்ஸ்ட் டிசைன் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நூல் இருந்தால் கூட நம்ம அது பாதி ஒரு லேயர் முடித்த உடனே அதை க்ளோஸ் பண்ணிடணும்.
ஏன்னா அதுக்கு அடுத்த லேயர் போய் பாதியில் நின்றுனா அந்த டிசைன் நல்லா இருக்காது பாதியில். ஸோ ஒவ்வொரு லேயர் முடிக்க நம்ம அது நூல் இடையில தீர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதிலே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ பாதியில் ஒரு லேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதியில் இருக்கும்போது நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்ட் லேயர் எப்படி ஸ்டார்ட் பண்ண சொன்ன மாதிரி 2 அந்த க்ரீன் லேயர்ஸ்க்கு நடுவில் நம்ம த்ரெட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுதான் நமக்கு பேஸாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் 2. ஸோ இப்போ இதில் நான் ஒரு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுப்பேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே நம்ம நூல் எடுத்தோமோ அதே இடத்துல பியோஸ் பண்ணி நம்ம அந்த சாரீ ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல பியோஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ நம்ம போடுறது வந்து செகண்ட் எண்ட் பாயிண்ட் எதுன்னா நமக்கு நெக்ஸ்ட் லேயரோட டாப்பு அதை வந்து நம்ம ஸ்டார்ட் போட்டு அதில் ஒரு நாட் போட்டு பண்ணுறது தான் நமக்கு நெக்ஸ்ட் லேயராக இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி ஃபுல் சாரிக்கு சேம் ப்ரொசீஜர், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவான ஒர்க் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம முடிச்சிடுறோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு நாட் மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேங்கிறது அவுட்புட் உங்கள் ஃபுல்லாக காட்டில் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஃபுல்லாக காட்டில் ஸோ நான் நெக்ஸ்ட் ஒர்க் எப்படி இருக்குங்கிறத அவுட்புட்டை நான் ஃபைனலாக முடிச்சு இந்த செகண்ட் லேயர் எப்படி இருக்குங்கிறத ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ சேம் ஒர்க் தான், சேம் நாட் தான் இந்த நாட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்படியே நம்ம பேஸ் போட்டு அந்த ஆன்டி கிளாக் வைஸில் நாட் போட்டுட்டு கிளாக் வைஸில் லேயர் பில்ட் பண்ணி போட்டுடுறோம். ஆனால் இதில் என்னென்னா நான் பீட்ஸ் போடல. ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட் இந்த பீட்ஸ் போட்டு ட்ரை பண்ணேன். பட் அது எடுத்துருந்தேன் அந்த ரெட் கலரில். அது போட்டதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் ரெண்டுமே பீட்ஸுன்றப்போ கொஞ்சம் கிளார் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அது வேண்டாம் அப்படின்றதுனால இந்த காப்பர் ஃபினிஷிங்க்கு எனக்கு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அந்த பீட்ஸ் போடல. ஸோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் வந்து இந்த சாரியில் பல்லு வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருக்கும்போது அதுக்கு மேலே நம்ம ரொம்ப பெரிய எம்ப்ராய்டரி போட வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீடில் லேஸ் ஒர்க், அதுக்கு பேர் நீடில் லேஸ் ஒர்க்கே. ஸோ இந்த ஒர்க் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எட்ஜஸ் மட்டும் இது வந்து சாரீ மட்டும் இல்லை, துப்பட்டாவில் அது மாதிரி சோழியோட டிசைனில் எல்லாம் கூட பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரேண்டெம்ப்ராய்டரி. இந்த மாதிரி எம்ப்ராய்டரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.